بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் உயிருக்கு உயிரான உயிரை விடவும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையை கியாமத்து நாள் வரைக்கும் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொருவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்றைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதி தருவாயிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1447 வருடத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கக்கூடிய நாம் புது வருடத்தையும் எதிர்பார்த்தவர்களாக, ஹிஜ்ரி 1448 வருடத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் அந்த வருடங்களிலே அமல் செய்ய வேண்டும், இபாதத்துகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இருந்த வருடத்தை விட, கடந்து வந்த இந்த 1447 வருடத்தை விட 1448 வருடத்திலே காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது நாங்கள் இந்த வருடங்களிலே செய்த அமலை விட வரக்கூடிய புது வருடத்திலே செய்யக்கூடிய அமல் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசையோடும் அவாவோடும் அந்த வருடத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த புது வருடம் என்பது, ஹிஜ்ரத் என்பது, அதே போன்று இந்த ஹிஜ்ரி ஆண்டு எவ்வாறு இங்கே இஸ்லாத்தினுடைய நாட்காட்டியாக ஒரு வருடமாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது எப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஆரம்பம் ஹிஜ்ரி ஆண்டு என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது இஸ்லாமிய பிரச்சாரத்தை கிறிஸ்துக்கு பின் 610 தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். மக்காவிலே இந்த பிரச்சாரம் கிறிஸ்துக்கு பின் 622 ஆண்டு வரைக்கும் அந்த தாவா பிரச்சாரம் மக்காவிலே நடைபெறுகின்றது. மக்காவிலே நடைபெற்று வருகின்ற அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு கடுமையான எதிரிகளும் காபிர்களும் அங்கே உருவாகுகிறார்கள். அந்த கட்டத்திலே அவர்கள் மக்காவிலே வைத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் அநியாயங்களையும் செய்கின்றார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹ்வினுடைய கட்டளை, மக்காவை விட்டு புறப்பட்டு மதீனாவுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகின்றது. இது கிறிஸ்துக்கு பின் 622 தான் இந்த கட்டளை வருகின்றது என்பதாக வரலாற்று செய்திகள் நமக்கு சான்றாக அமைகின்றது. எனவே கிறிஸ்துக்கு பின் 622 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். இந்த வரலாற்றை தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுவார்கள். இந்த ஹிஜ்ரி ஆண்டை தான், இந்த ஹிஜ்ரத்தை தான் இஸ்லாத்தினுடைய ஹிஜ்ரி ஆண்டாக இந்த எமக்கெல்லாம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்துக்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கலீஃபாவாக ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் இரண்டாவது கலீஃபாவாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். நாயகத்தினுடைய காலத்திலேயும் இந்த இஸ்லாமிய ஒரு ஆண்டு அங்கே பிரகடனப்படுத்தப்படவில்லை. அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலத்திலேயும் இந்த இஸ்லாமிய ஆண்டு, இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு ஆண்டு அங்கே பிரகடனப்படுத்தப்படவில்லை. இரண்டாவது கலீஃபாவாக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலத்திலே தான் இது கட்டாயம் மக்களுக்கு தேவை என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றது. என்ன காரணம் என்றால், வேறு நாடுகளிலே இருந்து கலீஃபாவுக்கு வரக்கூடிய கடிதங்களிலே அல்லது முக்கியமான சில விடயங்களிலே அங்கே மாதமும் திகதியும் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் எந்த வருடம் என்பதை அங்கே கணக்கெடுக்க முடியாத, அதை பிரித்தறிய முடியாத ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்றது. உதாரணமாக சஃபர் மாதம் என்றால் சஃபர் மாதம் 20ஆம் பிறை என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இது எந்த வருடம்
என்பதிலே அங்கே ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் அவர்களோடு இருந்த அந்த அமைச்சர்களுக்கும் மிகவும் ஒரு கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு ஆலோசனை வைக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாட்காட்டி, ஒரு வருடத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மற்றைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே வைத்த பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்லுகிறார்கள். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளை இஸ்லாத்தினுடைய வருடமாக நாம் கணக்கெடுத்து செல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த, நபித்துவம் கிடைத்த அந்த நாளை இஸ்லாமிய புது வருடமாக வைத்துக் கொள்ளலாம் தானே என்று இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் எதுவெல்லாம் மிக முக்கியமான நிகழ்வுகளாக அங்கே நடைபெற்றதோ அந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆலோசனையாக சொல்லுகிறார்கள். இந்தெந்த நிகழ்வை, இந்தெந்த விடயத்தை வைத்தால் நன்றாக இருக்கும் தானே என்று சொல்லி காட்டுகிறார்கள். இறுதியாக முடிவுக்கு வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த விடயத்தை இஸ்லாத்தினுடைய ஒரு நாட்காட்டியாக, இஸ்லாத்தினுடைய ஒரு வருடமாக நாங்கள் அதை பிரகடனப்படுத்தலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இந்த நேரத்திலே தான் எல்லா சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த முடிவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன வரலாறு என்பது பெரிய வரலாறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை வெறுத்து போகவும் இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையால் அவர்கள் மதீனாவுக்கு கடந்து செல்லுகின்ற பொழுது, மக்காவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அந்த மக்கா என்ற ஊரை திரும்பி பார்த்தவர்களாக சென்றார்கள். அந்த அளவுக்கு மக்காவை நேசித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே இந்த ஹிஜ்ரத் மிகவும் ஒரு பெரிய ஒரு படிப்பினையான, பெரிய ஒரு வரலாறை கொண்ட விடயம். இதைத்தான் இஸ்லாமிய வருடமாக அங்கே பிரகடனப்படுத்தப்படுகின்றது. இது கிறிஸ்துக்கு பின் 638வது வருடத்திலே, கிறிஸ்துக்கு பின் 638வது வருடத்திலே தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டை இஸ்லாமிய புது வருடமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு முறை அங்கே ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலத்திலே பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் சென்று 17 வருஷங்களையும் தாண்டி இருந்தார். இந்த ஹிஜ்ரி ஆண்டு, ஹிஜ்ரி எத்தனையில் உருவாக்கப்படுகின்றது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்று 17வது வருடத்திலே தான் ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாமிய ஒரு ஆண்டாக அங்கே ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எமக்கு அந்த வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் ஹிஜ்ரி ஆண்டு பிரகடனப்படுத்தப்படுகின்றது. இதற்கு மேலே நிறைய தெளிவான விடயங்களை இமாம்கள் எழுதி காட்டுகிறார்கள். சுருக்கமாக எது எமக்கு தேவைப்பட்டது, எதனால் ஹிஜ்ரி ஆண்டு என்று வந்தது என்ற சுருக்கமான விடயங்களை இந்த இடத்திலே சொல்லி காட்டினேன். அதே போன்று ஒரு வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் தஆலா எமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், 12 மாதங்களை இந்த வானம் பூமி படைத்த நாளிலே இருந்து 12 மாதங்களை நான் படைத்திருக்கிறேன். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பான, கண்ணியமான, வலுப்பமான மாதம் என்பதாக, அந்த 4 மாதங்களுள் ஒரு மாதத்திலே தான் நாம் இருக்குகிறோம். துல்காதா மாதம் நாம் தாண்டி வந்த மாதம், நாம் இருக்கக்கூடிய மாதம், நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், இந்த 3 தொடரான மாதங்களும் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட சிறப்பான மாதங்கள். எனவே சிறப்பாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றை கொண்டுதான் இஸ்லாமிய வருடத்தை அல்லாஹ் ஆரம்பிக்குகிறான். அதே போன்று சிறப்பாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றை கொண்டுதான் இஸ்லாமிய வருடத்தை அல்லாஹ் முடிக்குகிறான். அதே போன்று வருடத்தை முடிக்கக்கூடிய மாதத்திலேயும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான 10கள், ஒரு 10 வருடத்தை முடிக்கக்கூடிய மாதங்களுக்குள் அடங்கி இருக்கின்றது. வருடத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதத்திலேயும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான 10களில் ஒரு பகுதி அங்கே அடங்கி இருக்கிறது. வருடத்தை முடிக்கக்கூடிய கட்டத்திலே துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை கொண்டு முடிக்குகிறான். அங்கே துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பிறையிலே இருந்து பெருநாளுடைய நாள் வரைக்கும் உள்ள நாட்களை அல்லாஹ் இபாதத்துக்குரிய, வணக்கத்துக்குரிய நாளாக அந்த நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதே போன்று முஹர்ரம் மாதம், வருடத்தினுடைய ஆரம்ப மாதம், அந்த நாட்களிலே உள்ள முஹர்ரம் 1 இருந்து 10 வரைக்கும் உள்ள இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான, சிறப்பான, வலுப்பமான நாட்களாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவேதான் இந்த கண்ணியத்தை வைத்து முஹர்ரம் மாதத்தை ஆரம்ப மாதமாக ஆக்கினார்கள் என்பதாகவும் சில வரலாற்று ஆசிரியர்கள், இமாம்கள் கருத்தெழுதி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த முஹர்ரம் மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நிகழ்வுகள் அத்தனையும், அதிகமான நிகழ்வுகள் இந்த முஹர்ரம் மாதத்துக்குள்ளே தான் நடந்திருக்கின்றது என்பதாக
வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு எழுதி காட்டுகிறார்கள். குர்ஆனும் சான்று பகல்கிறது. அதே போன்று தப்சீருடைய விரிவுரையாளர்களும் அதற்கு நிறைய விடயங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் ஆரம்பமாக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தௌபா. அவர்கள் உலகத்துக்கு இறக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா வானுக்கு உயர்த்திய மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பல் மிகப்பெரிய ஒரு வெள்ளத்துக்கு பின்னால், அந்த வெள்ளம் வற்றியதற்கு பின்னால் ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையை அந்த கப்பல் தரை தட்டியது இந்த முஹர்ரம் மாதம் என்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நான்காவது விடயமாக கொடுங்கோலாட்சி மன்னன் நும்ரூதுடைய நெருப்பிலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஐந்தாவதாக சொல்லுகிறார்கள் நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தந்தை யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். பெரிய வரலாறு. குர்ஆனிலே யூசுப் என்ற சூறாவிலே இந்த வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். எனவே இந்த குடும்பம் ஆரம்ப கட்டத்திலேயே பொறாமையால் பிரிகின்றது. எப்படி பிரிகின்றது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீது கொண்ட பொறாமையால் சகோதரர்கள் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிக்கிறார்கள். பிரிந்த இந்த குடும்பம் சில காலங்களுக்கு பின்னால் ஒன்றாகுகின்றது. இந்த குடும்பம் ஒன்றாகிய இந்த காலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதுவும் இந்த முஹர்ரம் மாதம் என்பதாக எழுதி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நோய், அந்த நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்தது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா நூன் என்று சொல்லக்கூடிய மீனினுடைய வயிற்றிலே இருந்து வெளியேற்றியதும் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் என்பதாக வரலாற்று சான்றுகள் வருகின்றது. அதே போன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய துஆவை அல்லாஹ் செவிமடுத்த ஏற்றுக்கொண்ட மாதமும் இந்த முஹர்ரம் மாதம் என்பதாக ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே அழிக்க முடியாத, மறக்க முடியாத, கியாமத்து நாள் வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இந்த முஹர்ரம் மாதத்திலே நடந்ததனால் தான் இந்த முஹர்ரம் மாதத்தை ஆரம்ப மாதமாக, வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக வைக்கலாம் என்ற ஒரு வைக்கப்பட்டது என்ற சிறப்பை எழுதி காட்டுகிறார்கள். ஏனென்றால் ஏனைய மாதங்களை விட இந்த மாதங்கள் வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கின்றது என்பதற்காக. அதே போன்று அந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் பிறை 9, பிறை 10 தாசுவா ஆசூராவுடைய அந்த நோன்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு சுன்னத்தாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அஃலலு சியாமி பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பின்னால் சுன்னத்தான நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நோன்பக்கூடிய நோன்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் முஹர்ரம் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே என்னென்ன இபாதத்துக்கள் எல்லாம் சுன்னத்தாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களோ அந்த சுன்னத்தான அமல்களை செய்யக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேர்களை மாக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.